Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. நம்ம last classல writing mathematical equations for the given waveform பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷனாக இந்த லெக்சர்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Okay, let's see the problem. Express the given signal in terms of step and ramp signals. Express the given signal in terms of step and ramp functions. The given waveform. ஸோ இதுதான் உங்களுடைய given waveform. ஸோ இந்த given waveformக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு, உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஓகே அந்த சிக்னலில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா, கிவன் வேவ்ஃபார்மில் என்னென்ன சிக்னல் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் ஆஃப் யுவர் given waveform. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுடைய லெஃப்ட் சைட். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் தி ரைட் சைடு நம்ம வந்து சிக்னல் சேஞ்சஸை வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிவன் வேவ்ஃபார்மில் ஏதாவது டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஸ்டெப் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அதே ஏதாவது ஸ்லோப் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ரேம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஆம்ப்ளிடியூட் லெவல் சேஞ்ச் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி ஸ்லோப் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோப் டிஃப்ரென்ஸ் ஆர் சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்லோப் சேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கணும். ஸோ எப்பொழுதும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லேயும் நீங்கள் சிக்னல்ஸ் சேஞ்சை வந்து நோட்டீஸ் பண்ணணும். அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது அதில் டிஸ்கண்டினியூட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே ஸ்டெப் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதை யூஸ் பண்ணணும்னா ஸ்டெப்பு. ஓகே, அதே ஸ்லோப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணணும், ரேம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸ்லோப் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி ஸ்டெப்ஸு கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் மீன்ஸ் ஆம்ப்ளிடியூட் லெவல் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னல் டுவர்ட்ஸ் ரைட் சைட் ஃப்ரம் தி லெஃப்ட் சைட் பாஸ் ஆகுது. ஓகே, அட் t = 1 உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் லெவல் சேஞ்ச் இருக்குது. ஓகே, அண்ட் இட் மூவ் ஆன் திஸ் சைட் அண்ட் அட் t = 3 அகைன் உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் லெவல் சேஞ்ச், தட் இஸ் டிஸ்கண்டினியூட்டி ஹேப்பன்ஸ். அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் 3 உங்களுக்கு ஸ்லோப் கிடச்சிருக்கு. ஓகே, டில் 7 வரைக்கும். at t = 7 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தென் அகைன் at t = 9 உங்களுக்கு ஒரு டிஸ்கண்டினியூட்டி கிடச்சிருக்கு. ஓகேவா, அண்ட் டில் 11 வரைக்கும் இருக்குது, t = 11. அண்ட் at t = 11 அகைன் உங்களுக்கு ஒரு ஸ்லோப் கிடச்சிருக்கு. அண்ட் t = 15 உங்களுக்கு ஒரு ஸ்டெப் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இட் மூவ் டுவர்ட்ஸ் தி ரைட் சைட். ஸோ இதுதான் உங்களுடைய சிக்னல் ஃப்ளோ. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ என்ன எழுதணும், நீங்கள் v ஆஃப் t தான் எழுதணும். ஓகே, v ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ எங்கே உங்களுக்கு சேஞ்சஸ் சிக்னல் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது, t இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நோ சிக்னல், தட் இஸ் 0. ஓகே, 0லேருந்து எங்கே போயிருக்கு, 5ங்கிற ஆம்ப்ளிடியூட் ரீச் ஆயிருக்கு. அப்போது ஆம்ப்ளிடியூட் லெவல் சேஞ்ச். ஸோ பிஃபோர் ஆம்ப்ளிடியூட் என்ன 0 அண்ட் ப்ரெசன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன 5. ஸோ இப்போ 5 மைனஸ் 0 இன்ட்டு இங்கே என்ன டிஸ்கண்டினியூட்டி. ஸோ அப்போ ஸ்டெப் யூஸ் பண்ணோம், u ஆஃப் t மைனஸ் 1. ஓகேவா, அண்டர்ஸ்டுட்? ஓகே, அண்ட் செகண்ட் டேர்ம் என்ன, செகண்ட் மூவ் ஆன் திஸ் டைரக்ஷன் அண்ட் at t = 3 அகைன் உங்களுக்கு டிஸ்கண்டினியூட்டி ஹேப்பன்ஸ், தட் இஸ் சிக்னல் சேஞ்ச் இருக்குது. என்ன இருக்குது, இங்கே 5ங்கிற ஆம்ப்ளிடியூட்லேருந்து 3ங்கிற ஆம்ப்ளிடியூடுக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ 3ங்கிறதுக்கு at t = 3, ப்ரெசன்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் 3, ரைட், அண்ட் ப்ரீவியஸ் ஆம்ப்ளிடியூட் இஸ் வாட் 5. ஸோ 3 மைனஸ் 5 இன்ட்டு இங்கேயும் டிஸ்கண்டினியூட்டி, ஸோ அதனால் u ஆஃப் t மைனஸ் 3. ஓகேவா, அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் 3 உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ரேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ரேம்ப் அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்லோப் என்ன ஃபார்முலா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு change in y coordinate divided by change in x coordinate.
ஓகே, ஸோ அதுதான் ஸ்லோப். அப்போ இங்கே நீங்கள் ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் 3 to 7 ஸ்லோப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 3லேருந்து 7க்கு போயிருக்கு. அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன 4. 7 minus 3 that is 4. Similarly y coordinate என்ன 3 to 5. So அப்போ 5 minus 3 it is 2. Right? So அப்போ slope இங்க என்ன slope is equal to change in y என்ன 2 divided by change in x 4. So 2 by 4 it is 1 by 2. So this is increasing slope. So it is plus 1 by 2. Okay வா? So அப்போ at t is equal to 3ல ramp வந்து ramp signal கிடச்சிருக்கு. That is 1 by 2 into right plus 1 by 2 into r of t minus 3. Right? So r ramp வந்து எப்படி போகணும் ஸ்லோப் எப்படி போகணும் இந்த டைரெக்ஷனில் போயிருக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆயிருக்கு உங்களுக்கு ஸ்லோப் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ரைட் ஸ்டாப் ஆகிட்டு at t is equal to 9ல உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு டிஸ்கண்டினியூட்டி ஒரு சிக்னல் சேஞ்ச் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்குது ஸ்லோப்னா லீனியராக சேஞ்ச் ஆகணும். பட் ஆனால் அது என்ன இருக்குது at t is equal to 7ல ஸ்லோப் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே ஸ்லோப் ஸ்டாப்டு அப்படின்னா என்ன மீனிங் ஸ்லோப் வேல்யூ இங்கே என்ன 0 இங்கே 0 ஸ்லோப் கிடச்சிருக்கு. ரைட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 7ல ஸ்லோப் வந்து 0 ஆயிருக்கு. எங்கே எதுலேருந்து 1 by 2லேருந்து 0 ஆயிருக்கு. ஓகே ஓகே ஸோ அப்போது at point 7ல உங்களுக்கு ramp signal தான் கிடைக்கும். பிகாஸ் ஸ்லோப் இஸ் கெட்டிங் ஸ்டாப்டு. ஓகே ஸ்லோப் இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. ரைட் ramp signal இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ இங்கே அகைன் ஒன் மோர் ramp signal கிடைக்கும். அப்போ ப்ரெசன்ட் ஸ்லோப் என்ன இங்கே ஸ்டாப் ஆனதுனால ஸ்லோப் வேல்யூ 0. ரைட் 0 மைனஸ் ப்ரீவியஸ் ஸ்லோப் என்ன 1 by 2. ஸோ 0 minus 1 by 2 into r of t minus 3. சாரி அங்கே r of t minus 3 இல்லை r of t minus 7. ஏன்னா at t is equal to 7ல தான் உங்களுக்கு ஸ்லோப் வந்து 0 ஆயிருக்கு. ஸோ 0 minus 1 by 2 into r of t minus 7. Right? So it attains the constant value and is equal to 9. Again discontinuity happens. என்ன இருக்குது 5லேருந்து ஆம்ப்ளிடியூட் 5 இங்கே இருக்குது. ஸோ ஆம்ப்ளிடியூட் 5லேருந்து இங்கே ஸ்டெப் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே ஸோ 5லேருந்து minus 2க்கு போயிருக்கு. அப்போது இங்கே ஆம்ப்ளிடியூட் லெவல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். அப்போது ப்ரெசன்ட் என்ன -2. ரைட் -2 மைனஸ் ப்ரீவியஸ் என்ன 5. ஸோ -2 minus 5 u of t minus 9. Right? So flow signal flow in the direction irukku. Then this direction, okay, towards the right side. And again at t is equal to 11, right? T is equal to 11. Again signal change irukku. என்னவா இருக்கு ஸ்டெப்ல இருந்து ramp ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ அப்போ t is equal to 11 னா ramp signal. அப்போ r of t minus 11. ஓகே ஸோ இங்கே உங்களுக்கு ரேம்பை கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன 11 to 15 போயிருக்கு. சேஞ்ச் இன் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 11 to 15. அப்போது 15 minus 11 which is 4. Similarly change in y coordinate, right? Change in y coordinate is 2 to 2 and 2 to -2. So changes is 4, right? 2 minus of -2 which is 4. Appo what is the slope here? Change in y, that is 4 divided by change in x, that is also 4, which is equal to 1. This is the increasing slope, right? So it is plus 1. So here plus 1 into r of t minus 11. Right? And at point of t is equal to 15, slope என்ன ஆகணும் இப்படி போகணும். பட் ஆனால் என்ன இருக்குங்க ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்லோப் ஸ்டாப்ட் at the same point 15, then step signal start ஆயிருக்கு. ஓகே அப்போது r of t minus 15. ஓகே ஸ்லோப் ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன t minus 15, r of t minus 15. ஸ்லோப் ஸ்டாப் means what? Slope value is equal to 0. ஸோ அப்போ present is 0. previous is 1. அப்போ 1லேருந்து 0க்கு 1 ஸ்லோப்லேருந்து 0 ஸ்லோப் போயிருக்கு. அப்போ 0 minus 1 r of t minus 15. And at 15 onwards என்ன உங்களுக்கு ஸ்டெப் சிக்னல்.
I mean 15ல என்ன ஆயிருக்கு உங்களுக்கு ஸ்டெப் சிக்னல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Then 15 onwards after 15 என்ன ஆயிருக்கு இங்க amplitude 0. Okay, u of t minus 15. Okay, என்ன ஆயிருக்கு 2லேருந்து 0 ஆயிருக்கு. ஓகே, 2ங்கிற ஆம்ப்ளிடியூட்லேருந்து 0ங்கிற ஆம்ப்ளிடியூட் போயிருக்கு. அப்போ ப்ரெசன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன 0 மைனஸ் ப்ரீவியஸ் ஆம்ப்ளிடியூட் என்ன ப்ளஸ் 2, தட் இஸ் 0 மைனஸ் 2 இன்ட்டு u ஆஃப் t மைனஸ் 15. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். உங்களோட ஈக்குவேஷன் என்ன v of t is equal to 5 minus 0 5 into u of t minus 1, 3 minus 5 is minus 2 u of t minus 3 plus 1 by 2 r of t minus 3 minus 0 minus 2 is minus 1 by 2 r of t minus 7 minus 2 minus 5 is minus 7 u of t minus 9. Okay, plus 1 into r of t minus 11, 0 minus 1 minus r of t minus 15, okay, minus 2 into u of t minus 15. So this is your mathematical equation derived from the given waveform. Understood? Okay va? So at t equal to 1 la உங்களுக்கு discontinuity. So 0லேருந்து 5 amplitude. So amplitude level change 5 minus 0 u of t minus 1. Again t is equal to 3ல உங்களுக்கு again signal change ஆயிருக்கு 5லேருந்து 3க்கு. அப்போ present amplitude 3, previous is 5. So 3 minus 5 into u of t minus 3. At the same point of 3 உங்களுக்கு ramp start ஆயிருக்கு. So ramp போகும்போது உங்களுக்கு slope கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புங்கிறது என்ன change in y divided by change in x coordinate. Okay, so change in y is what 3 to 5. So difference என்ன 2. Change in x ங்கிறது என்ன 3 to 7. So difference is 4. So 2 by 4 which is 1 by 2. So this is the increasing slope, அதனால plus 1 by 2. Okay, and t is equal to 7ல உங்களுக்கு slope stop ஆயிருக்கு, right? So slope இப்படி தான் போகணும், பட் ஆனால் என்ன ஆயிருக்கு இங்கே போகாமல் இங்கே constant level attain ஆயிருக்கு, that is slope is equal to 0. ஓகே, அப்போ present வந்து 0 slope, previous slope வந்து 1 by 2, அப்போ 0 minus 1 by 2 r of t minus 7. and t is equal to 9ல உங்களுக்கு signal change discontinuity நடந்திருக்கு, இங்கே 5லேருந்து minus 2க்கு போயிருக்கு. அப்போ present வந்து minus 2, previous வந்து 5. So minus 2 minus 5 u of t minus 9. இது till 11 வரைக்கும் இருக்குது. ஸோ t is equal to 11ல again slope ஸ்டார்ட் ஆயிருக்கு, ramp ஸ்டார்ட் ஆயிருக்கு. rampனா என்ன slope, ரைட்? ஸ்லோப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்லோப்னா என்ன ramp ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். அப்போ சேஞ்ச் இன் ஒய்ங்கிறது என்ன 2 to 2, 2 minus of minus 2 which is 4. Okay, similarly x axis difference 15 minus 11 that is 4, right? So அப்போ 4 by 4 which is 1. Okay, இதுவும் increasing ஸ்லோப்புங்கிறதுனால இங்கே ப்ளஸ் 1. ஓகேவா? தென் at t is equal to 15ல ஸ்லோப்பு ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ ஸ்டாப் ஆகிறதுனால ஸ்லோப் is equal to 0, ரைட்? அப்போ ப்ரெசென்ட் வந்து 0, ப்ரீவியஸ் வந்து 1. அப்போ 0 minus 1 r of t minus 15. at the same point உங்களுக்கு ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு and from 2 ஆம்ப்ளிடியூட்லேருந்து 0 ஆம்ப்ளிடியூட் போயிருக்கு. அப்போ ப்ரெசென்ட் ஆம்ப்ளிடியூட் 0, ப்ரீவியஸ் ஆம்ப்ளிடியூட் 2. ஸோ 0 minus 2 which is minus 2 u of t minus 15. So this is your mathematical expression. Understood? Clear? Okay va? So thanks for watching. Keep supporting. Please subscribe my channel. Take care. Bye bye.